வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். அதாவது 4ஆம் தேதி மார்ச் நமக்கு பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு, அதோட முக்கியமான பிரைஸ் ஆக்ஷன்ஸ், சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, மார்க்கெட் சைக்காலஜி இது மூலியமா இந்த பிரைஸ் ஆக்ஷனும், சப்போர்ட் லெவலையும் வச்சு நம்ம ஒரு மார்க்கெட் சைக்காலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டான்னு சொல்லி இருக்கு. அப்ப இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ நம்ம அனலைஸ் பண்ணி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ கன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, நம்ம சேனல்ல டெய்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிய பத்தி நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம ட்ரேடிங் சம்மந்தமான மத்த வீடியோ, கிரிப்டோ ட்ரேடிங் எப்படி பண்றது? சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றது? பேக் டெஸ்டிங் எப்படி இந்த மாரியான வீடியோலும் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோவ பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னா, பேங்க் நிஃப்டி பிரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் பெட்டரா ஃபாலோ ஆகுது நிஃப்டி 50 விட. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்க் நிஃப்டில முக்கியமான ஒரு 2 சேஞ்சஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது பேங்க் நிஃப்டி கடந்த ஒரு 2 வாரமா கம்பேர் பண்ணும்போது, நம்ம ஒரு பிரெடிக்ட் பண்ற மாரி இருக்கு. இல்லன்னா ஒரு அனாலிசிஸ், இல்லன்னா ஒரு பிரைஸ் ஆக்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லலாம். காரணம் முக்கியமா என்னன்னா, செபி தான். இந்த செபி என்ன பண்ணியிருக்காங்க? செபினா யாருன்னா, அவங்க தான் கண்ட்ரோல் போர்ட். எத கண்ட்ரோல் பண்ணுவாங்க? மார்க்கெட்ஸ் அண்ட் செக்யூரிட்டீஸ கண்ட்ரோல் பண்றது ஒரு போர்டு. ஸோ அப்ப அவங்க ரூல்ஸ் குடுப்பாங்க. அப்போ செபி முக்கியமா என்ன பண்ணாங்கன்னா, பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி நீங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை இருந்துச்சு. புதன்கிழமை இருந்தது, வியாழக்கிழமை கொண்டு வந்தாங்க 1. 2வது அதாவது வீக்லி எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி 50க்கு வீக்லி எக்ஸ்பைரி இப்பயும் இருக்கு. அதாவது 6ஆம் தேதி இருக்கு. ஒரு வாரமும் வியாழன்கிழமை நிஃப்டி 50 எக்ஸ்பைரி ஆகும். பேங்க் நிஃப்டிக்கு முன்னாடியும் வார வார எக்ஸ்பைரி இருந்துச்சு. ஆனா, இப்போ வீக்லி எக்ஸ்பைரி மாறி மந்த்லி எக்ஸ்பைரி ஆக்கிட்டாங்க. அப்ப இந்த வீக்லி எக்ஸ்பைரிலேருந்து மந்த்லி எக்ஸ்பைரி ஆக்குனனால என்ன ஒரு அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன் அதாவது பிரைஸ் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள மார்க்கெட் பயங்கரமா ஃப்ளக்சுவேட் ஆகும். திடீர்னு மேல போகும், திடீர்னு கீழ வரும். எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி இருக்காது. ஏன் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல லிக்விடிட்டி ரொம்ப முக்கியம். அப்ப அந்த லிக்விடிட்டிய கவர்ன் பண்ணணும்னா, பிரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு லெவல்ல அவங்க ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா, அந்த லெவலுக்கு திருப்பி அத செல் பண்ணா தான் திருப்பி அவங்களால வாங்க முடியும். அதனால லிக்விடிட்டி மேனேஜ் பண்ணவும், அதோட பிரைஸ் ஆக்ஷன் அந்த லிக்விடிட்டி மேனேஜ் பண்றனால, ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும் பிரைஸ் ஆக்ஷன். அப்போ நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா, லிக்விடிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நமக்கு பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்ப நாளைக்கு என்ன மார்க்கெட்ல நடக்கலாங்கிறத ஒரு ஒரு கணிப்போ, இல்ல ஒரு எதிர்பார்ப்போ டெவலப் பண்ண முடியும். ஆனா நிஃப்டி 50ல வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறனால, நம்மளோட ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸோட பிரைஸ் பயங்கரமா ஃப்ளக்சுவேட் ஆகுது 1. 2வது எஃப்ஐஐ யோட இன்வெஸ்ட்மென்ட்ஸ். நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ டேட்டா இருக்கு. ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும், டிஐஐஸும். எஃப்ஐஐஸும், டிஐஐஸும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எ நிஃப்டி 50ல அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்க. அ இத விட பேங்க் நிஃப்டிய விட. அதனால தான் நமக்கு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பெட்டரான ஒரு பிரைஸ் ஆக்ஷனோ, இல்ல ஒரு ஒபே பண்ணுது. ஆனா நீங்க நிஃப்டி 50 இந்த கடந்த ஒரு 3 வாரம், 4 வாரம் அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜனவரியிலிருந்தே சில நேரம் பிரெடிக்டபிளா இருக்கும். சில நேரம் நம்ம ரூல்ஸ் எல்லாம் ஒபே பண்ணாம ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிரேக் அவுட் இருக்கும். ஸோ அதுதான் பிரைஸ் ஆக்ஷன பிலீவ் பண்ணல. அண்ட் நம்ம எஃப்ஐஐ இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டிஐஐ இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கும்போது, நெட்டா எஃப்ஐஐ நேத்து என்ன அதாவது டெய்லி பார்க்கணும். டெய்லி பார்க்கும்போது நேத்தோட இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ரொம்ப பீக்ல இருந்துச்சு. டிஐஐ நெட்டா 12 குரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாசிட்டிவா. எஃப்ஐஐஸ் டிஐஐஸ விட அதிகமா செல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால 11 கோடி செல்லிங்ல இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க 2 பேரும் பேலன்ஸ்லயே இருக்காங்க. எப்படிடா 2 பேரும் பேலன்ஸ்லயே இருக்காங்கங்கிறதே எனக்கு ஒரு பெரிய கேள்வி. ஓகே. ஆனா, நீங்க அதுக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கொஞ்சம் மேல புஷ் ஆயிருந்திருக்கும். அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, திங்கட்கிழமை டிஐஏஸ் ஓட இன்வெஸ்ட்மென்ட் அதிகம். எஃப்ஐஐ அண்ட் பாசிட்டிவ் சைடு. அண்ட் அதே மாரி நேத்தும் என்னன்னா, தொடர்ந்து 2வது நாளா டிஐஏஸ் எஃப்ஐஐஸ விட அதிகமா மார்க்கெட்ட மேல புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிங்கிற ஒரு சைக்காலஜி இருக்கிறனால, நாளைக்கும் மார்க்கெட் மேல கொஞ்சம் பிரேக் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ டிஐயோட பாசிட்டிவ் இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு. எஃப்ஐஐஸ் நேரோவ் ஆயிட்டு இருக்கு. இந்த சேனல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். டிஐஎஸ் பாசிட்டிவா வந்துட்டே இருக்காங்க. எஃப்ஐஐஸ் நெகட்டிவ்ல குறைஞ்சுகிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது இது நேரோவ் ஆகும்போது மார்க்கெட் கண்டிப்பா ஒரு ஃப்ளக்சுவேட் ஆயி மேல புஷ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. இதுதான் முக்கியமா சொல்லணும்.
அண்ட் நம்ம பிரைஸ் ஆக்ஷன்னு பார்க்கும்போது நிஃப்டி 50ல நீங்க பார்த்தீங்கன்னா, நேத்து மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. இப்ப இந்த கேப் டவுன் ஓப்பன் ஆனத செகண்ட் கேண்டில்லயே கேப் கவரிங் நடந்துருச்சு. அதனால நமக்கு பிரச்சனை இல்ல. மார்க்கெட் வந்து கீழ ஃபால் ஆகாது. இந்த கேப் டவுன் கவரிங், கேப் அப் கவரிங் நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இப்ப கேப் டவுன் வந்ததுக்கப்புறம், ஏன்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். அத ஏதாவது அந்த பிரைஸ் ரேஞ்ச் கவர் பண்ணா தான், நமக்கு வந்து கேப் டவுன் கவரிங்கும், கேப் அப்பும் நடக்கும். இப்போ கேப் கவரிங் நடந்துட்டு, மார்க்கெட் என்னன்னா இந்த 48,150ங்கிற ஒரு ரேஞ்ச்ல இருந்து மார்க்கெட் மேல போயிருச்சு. அந்த மேல போனது நமக்கு வந்து பையர்ஸ் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. பையர்ஸ் ஸ்ட்ராங் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் செல்லர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கீழ வர்றதுக்கு ஆயிடுச்சு. திருப்பியும் செகண்ட் டைம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபெயில் ஆயிடுச்சு. 3 டைம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனா இந்த 3 தடவ டெஸ்டிங்லயும் நம்ம என்ன விஷயம் கத்துக்கணும்னா, நமக்கு வந்து மார்க்கெட் சப்போஸ் கீழ வர்றதா இருந்துச்சுன்னா, மார்க்கெட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தடவ, செகண்ட் தடவ அத விட கீழ வந்திருக்கும். 3 தடவ அத விட கீழ வந்திருக்கும். இந்த மாரி ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ ஆயிருக்கும். அப்படி ஃபாலோ ஆகல. இல்ல பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஈக்குவலா இருக்காங்க. நமக்கு நிஃப்டி 50ல இருந்த மாரி பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் நமக்கு இப்படி இருந்திருக்கும். ஈக்குவலா இருந்திருக்கும். ஆனா இந்த 3 பொசிஷனும் பார்க்க ஈக்குவலா இருந்தாலும், ஏன்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் மாரி வரைஞ்சேன்னா தெரியும். இந்த லோவஸ்ட் பார்ட்ட இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பண்ணி இப்ப நீங்க பாருங்க மார்க்கெட் கொஞ்சம் மேல போயிருக்கு. அப்போ இந்த அப்வர்ட் ஆங்கிள் முக்கியமா பார்த்தா, நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆங்கிளா இருக்கு. ஒரு 3 டிகிரி. அப்படிங்கும்போது, மார்க்கெட் இங்க வந்திருக்கு ஒரு லோவர் லோ. அதாவது ஓகே. மார்க்கெட் இங்க ஒரு லோ வந்திருக்கு. அத விட ஹையர் லோ தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அத விட ஹையர் லோ. இப்போ கொஞ்சம் மேல மார்க்கெட் இருக்கிறனால, ஒரு ஸ்லைட் புல்லிஷ் கேரக்டர் நம்ம இந்த பிரைஸ் ஆக்ஷன்ல பார்க்க முடியும். ஆனா நேத்தே நமக்கு இப்ப நம்ம அனாலிசிஸ்ல சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து மார்க்கெட் 48,150க்கு கீழ இருந்துச்சுன்னா, மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும். மேல இருந்தா மார்க்கெட் வந்து மேல புஷ் ஆகும்னு சொல்லி. ஸோ, நம்ம சொன்ன பிரைஸ் ஆக்ஷன பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அப்ப இந்த பிரைஸ் ஆக்ஷனா கண்டுபிடிக்கிறேன்னா, நம்ம வந்து லைக் இதெல்லாம் ஈஸி தான் கண்டுபிடிக்கிறது. நீங்க சார்ட்ட பார்த்துட்டே இருக்கணும். நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அனலைஸ் பண்ணணும். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், எந்த இடத்துல பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா, நமக்கு பிரைஸ் ஆக்ஷன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே. அப்ப இப்படி இருக்கு. அப்ப இன்னியோட பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது கொஞ்சம் புல்லிஷா இருந்திருக்கு. அப்ப நாளைக்கும் புல்லிஷா இருக்குமா? அப்படின்னு கேட்டா, இருக்கிறதுக்கு வாய்ப்பு நெறையா இருக்கு. காரணம் என்னன்னா, நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் இருக்கு பாருங்க. நமக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல கோல்டன் கிராஸ்ன்னு சொல்லி ஒண்ணு வந்திருக்கு. என்னடா இந்த கோல்டன் கிராஸ் அப்படின்னா, எப்ப வந்து 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 50 கீழ கிராஸ் ஆகுதோ, அதாவது 50யும் 200ம் எப்போ கிராஸ் ஆகுதோ, அப்போ ஒண்ணா டைமண்ட் இல்லன்னா கோல்டன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. 50 வந்து மேல போச்சு அப்படின்னா கோல்டன் கிராஸ். 50 200 கிராஸ் பண்ணி கீழ வந்துச்சுன்னா டைமண்ட் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கோல்டன் கிராஸும், டைமண்ட் கிராஸும் நடக்கும்போது மார்க்கெட்டோட இம்பார்ட்டன்ஸான ஒரு மூவ்மெண்ட். அப்போ நேத்து பாருங்க 3 மினிட்ஸ் கேண்டில்ல கோல்டன் கிராஸ் நடந்திருக்கு. ஓகே. அப்போ டிஃபரண்ட் டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும். ஒரே ஒரு டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டு மார்க்கெட் ஃபுல்லா மேல போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து நம்பர் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ பொறுத்து தான் இருக்கு. நான் என்ன டைம் ஃப்ரேம்ல வைக்கிறேனோ, அந்த டைம் ஃப்ரேம்ல நம்பர் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ கால்குலேட் பண்ணி தான் அது எடுக்கும். ஸோ, அப்போ ஒரு ஓவரால் பிக்சர் தெரியறதுக்கு மினிமம் ஒரு 3லருந்து 4 டிஃபரண்ட் டைம் ஃப்ரேம் பார்க்கணும். அப்ப நம்ம 3 மினிட்ஸ்ல பார்த்திருக்கோம். மார்க்கெட் கோல்டன் கிராஸ்ல இருந்திருக்கு. ஓகே. 5 மினிட்ஸ்ல பார்க்குறோம். 5 மினிட்ஸ்ல பார்த்தா, நமக்கு பாருங்க மார்க்கெட் கோல்டன் கிராஸ்ல இருக்கு. அப்போ மார்க்கெட்டோட ஸ்மால் ஸ்கேல் டைம் ஃப்ரேம் அதாவது இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது, மார்க்கெட் கொஞ்சம் மேல புஷ் ஆகுது. ஓகே. ஆ நமக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா, மார்க்கெட் பாருங்க டெத் கிராஸ்ல இருக்கு. அண்ட் இந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நான் பார்க்கும்போது, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கும். அப்படிங்கும்போது, அதிகபட்சம் எனக்கு வந்தாவே மார்க்கெட்ல வந்து 12 கேண்டில் தான் வரும். அப்போ நான் வந்து 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எடுத்த 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் 1 நாள கவர் பண்ணும். 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 2 நாள கவர் பண்ணும். 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்போ 4 நாள கவர் பண்ணும். 200 ஒரு வாரத்த. அப்போ நம்ம கேண்டில்ஸ் என்ன ஃபாலோ பண்றோமோ, அத வச்சு தான் நமக்கு வந்து ஒரு லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஓகே. இப்ப நான் வந்து 1 வாரத்தோட பிரெடிக்ஷன் இல்லாம ஒரு ஒரு 1 1/2 வாரம், 1/2 வாரத்தோட பார்த்தாலுமே மார்க்கெட் டவுன்ஃபால்ல தான் இருக்கு. அப்போ நமக்கு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் மேல போகுது. மார்க்கெட் மேல போகுது. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் மேல போகுது. ஆனா 15ல கீழ வர மாரி இருக்கு. அதே மாரி 30லயும் கீழ வர மாரி இருக்கு. அப்போ இதுலருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்டின்னா, மார்க்கெட் ரெக்கவரி ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா, ஒரு லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவா மார்க்கெட் வந்து ஒரு 100% புல்லிஷ் மார்க்கெட்டா மாறலை. அப்படிங்கிறனால ஒரு ஷார்ட் டெர்ம் மார்க்கெட் மேல போயி, திருப்பி புல் பேக் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னையோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட அனாலிசிஸ் வச்சு நமக்கு பார்க்க போறோம்.
இப்போ என்னதான் இருந்தாலும் நாளைக்கு மார்க்கெட் மேல போறதுக்கான ஒரு புஷ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நாளைக்கு தான் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறனால ஒரு ஷார்ட் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல மார்க்கெட் மேல போகுது. ஃபைன். ஓகே. அண்ட் இதெல்லாம் நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தாச்சு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சும் பார்த்துட்டோம். அதே மாரி மார்க்கெட் சைக்காலஜியும் பிரைஸ் ஆக்ஷன வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது கொஞ்சம் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு முக்கியமா என்ன பண்ணணும்னா, நாளைக்கு அடுத்த நாள் என்ன டைம் ஃப்ரேம்ல இருக்கும்? ஸோ, அப்ப எந்த இதெல்லாம் முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறத பார்க்கணும். ஸோ, இத நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன்னா, நமக்கு ஏற்கனவே இங்க சப்போர்ட் நான் தான் போட்டு வச்சிருக்கனே. இந்த இடத்துல 20 48 150 வச்சிருக்கோம். அதே மாரி இந்த இடத்துல 48,000 இந்த இடத்துல 47,800 இதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் இத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள் அதாவது நமக்கு வந்து ஆ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்கு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ரொம்ப, ரொம்ப முக்கியமான டேட்டா. இது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸும், சப்போர்ட்டும் எந்த இடத்துல இருக்குங்கிறத அழகா காட்டிக் குடுத்துரும். இதெல்லாம் ஏற்கனவே வச்சிருக்கிறதுக்கான பக்கெட் ஆர்டர்ஸ் இல்லன்னா பல்க் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப ஏன் இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் யாரு போட்டு வச்சிருக்கா? ஏன் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரீட்டெய்லரா நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரீட்டெய்லரா நீங்க வந்து ஒரு ஒரு 10 லாட் வாங்க, இல்லன்னா ஒரு 20 லாட் வாங்க ட்ரை பண்ணலாம். ஆனா ஒரு ப்ரோஸ் இருக்காங்க. இல்லன்னா வந்து டிஐஐஸ், எஃப்ஐஐஸ் இருக்கு. அவங்களுக்கு லிக்விடிட்டி கிடைக்காது. அப்போ அந்த பிரைஸ் ரேஞ்ச்ல அவங்க வாங்கணும்னா, ஏற்கனவே ஆர்டர்ஸ் போட்டு வைக்கணும். அப்படி போட்டு வச்சிருக்க ஆர்டர்ஸ் தான் இதெல்லாம். ஸோ, அப்ப இத அவங்க மாத்த முடியாது. சப்போஸ் இந்த ஆர்டர கேன்சல் பண்ணிட்டு, திருப்பி அவங்க வந்து ஒரு நெக்ஸ்ட் மந்த் போடலான்னா, அவங்களுக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்படிங்கிறனால, அவங்க ஏற்கனவே இருக்கிற ஆர்டர்ஸ கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே. அப்ப நமக்கு வந்து இது வந்து ஏன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டேட்டான்னு பார்த்துட்டோம். அப்படி பார்க்கும்போது, நமக்கு முக்கியமான சப்போர்ட் லெவல் என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல 48,000 இருக்கு. ஓகே. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா 49,000. நேத்து பார்த்தா நமக்கு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்த்தா, நேத்தும் ஆல்மோஸ்ட் சேம் பிரைஸ் தான். இந்த இடத்துல டேட் மாத்துறேன். உங்களுக்கு பார்த்தா 1ஆம் தேதிக்கு மாத்துறேன். அதே தான். ஓகே. சின்ன டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. பட் அதே தான். 48,000ம் 49,000 இந்த இடத்துல மறைஞ்சிருச்சு. மறைஞ்சிருச்சு. அப்ப இப்ப நம்ம வந்து 4ஆம் தேதிக்கு பார்த்தா, கொஞ்சம் நகர்ந்திருக்கு. ஆனா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சேமா தான் இருக்கு. அப்படிங்கிறனால 48,000மும் 49,000மும் தான் ஒரு விண்டோ. இந்த விண்டோக்குள்ள இருக்கிறதா நாளைக்கு மார்க்கெட் போகுது. ஓகே. 1. 2வது எந்த இடத்த சுத்தி இருக்கும்? அதாவது எந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு மேல கீழ போயிட்டு வரும்னா, 48,500ங்கிற ஒரு பிரைஸ் மேல கீழ வரும். 2வது விஷயம். 3வது இந்த ஓஐ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? எந்த இடத்துல சேஞ்ச் அதிகமா இருக்கோ, இந்த இடத்த தாண்டி மார்க்கெட் போறது ஒரு முக்கியம். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் சேஞ்ச் எங்க வந்திருக்கு அப்படின்னு அண்ட் லாங்கஸ்ட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, இந்த கால் ஆப்ஷன்ஸ்ல 49,000த்துல. அப்போ நாளைக்கு இருந்ததே தான் இருக்கும். ஆனா பிவட் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. எந்த பிரைஸ சுத்தி மார்க்கெட் மூவ் ஆக போகுதோ, அது மட்டும் மாறிருக்கு. ஸோ இது வந்து கரெக்ட்டா 500, 500 டிஃபரன்ஸ்ல இருக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க பேங்க் நிஃப்டி. 48,000, 48,500, 49,000 3 இடத்துலயும் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் போட்டுறலாமா? இப்போ 48,000க்கு ஓகே 49,000 இது. 48,956 இருக்கு. இது. அப்ப ஹையஸ்ட் மார்க்கெட் பாயிண்ட் போச்சுன்னா, இங்க வரைக்கும் போகும். ஓகே. லோவஸ்ட் வந்துச்சுன்னா, நமக்கு இது வரைக்கும் வரும். நாளைக்கு இதுதான். இவ்வளோ தூரம். ஓகே. 1. அடுத்து நான் பிவட் பாயிண்ட்ன்னு சொன்னேன். இந்த பிவட் பாயிண்ட்னா எந்த பாயிண்ட்ட சுத்தி மார்க்கெட் மூவ் ஆக போகுதுன்னு. ஒரு பாக்ஸ் மாரி போட்டுறலாம். இந்த பாக்ஸ் வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பாக்ஸ் தான் நமக்கு சொல்லும் மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்க போதா? பியரிஷ்ஷா இருக்க போகுதா? மார்க்கெட் வந்து புல்லிஷா இருந்துச்சுன்னா, இந்த பாயிண்ட்ட தாண்டி மேல போகணும். பியரிஷ்னா இதிலிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும். 1. அடுத்து நமக்கு வந்து இந்த பாயிண்ட் அதாவது 48,200 அதுவுமே கொஞ்சம் ஒரு சேஞ்ச். இப்போ இதையும் நான் எக்ஸ்டெண்ட் இப்போ நாளைக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். இப்போ இந்த ரேஞ்ச பிரேக் பண்ணா தான் மார்க்கெட் வந்து நாளைக்கு மேல போகும். இல்லன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கு தான் நமக்கு அதிகம். அப்போ நமக்கு பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு 3 பிரைஸ் ரேஞ்ச் ரொம்ப முக்கியம். 1 ஹையஸ்ட் பாயிண்ட் போனா 49,000 போகும். எந்த பாயிண்ட்ட சுத்தி நமக்கு ரிவால்வ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, 48,500 இப்போ இந்த பிரைஸ் ரேஞ்ச மார்க்கெட் மேல பிரேக் ஆச்சுன்னா, 49 வரைக்கும் போகும். இல்ல இங்கிருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, அதிகபட்ச நேரம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த 48,500க்கும் 48,150க்கும் நடுவுல இருக்கும்.
ஸோ 48,150, 48,500 இது ரொம்ப முக்கியமான பிரைஸ். இதிலிருந்து மேல போனா 49,000க்கு மார்க்கெட் போகும். ஸோ இதான் நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கமெண்ட்ஸ் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. பயனுள்ளதா இருக்கும் மத்தவங்களுக்கும். டவுட்ஸ் இருக்குன்னா, அத நம்ம கிளியர் பண்றதுக்கு முயற்சி பண்றோம். நன்றி.